ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா TNUHDP அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்க நண்பர்களே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விளையாட்டுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/7/2024 வரைக்கும் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம கொடுக்கிற அப்டேட்ஸ் வந்து நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் TNUHDP ரெக்கமெண்ட்ல இருந்து இருக்கு. நம்ம வந்து சொன்னோம் அந்த TNUHDP என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 21/6/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. என்ன போஸ்டிங்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் வந்து 30,000 ரூபாய் சம்பளம், பெர் ஹெட்டுக்கு வந்து 30,000 மேல 1,20,000 வந்து சம்பளம் வந்து டோட்டலா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 25/6/2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா இருக்கட்டும், அதே மாதிரி அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய கடைசி தேதியா இருக்கட்டும் 10/7/2024 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோடைய ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே 1 by 1 வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆன்லைன் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து கொடுத்துருவோம், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அது எப்படி வந்து ஃபில் பண்றது நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க வந்து 1 by 1 வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேண்டேட்டரி என்னன்னா செலக்ஷன் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஏஜ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், காம்படன்ஸ், ரெக்யூர்மெண்ட், சோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், 10th 12th அப்புறம் பர்த் சர்டிபிகேட், இது எல்லாமே ஜெராக்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் உடைய செல்ஃப் அட்டாச்ட் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி ஷார்ட் ரைட் அப் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் ஆஃப் தி அப்ளிகன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும். சுபநெடி இன்ஜினியர், நார்த் சைக்கிள் டு தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்ட், நியூ நம்பர் 56, ஓல்ட் நம்பர் 140, சாந்தோமே ஹை ரோட், சென்னை 6,04,000. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட், இது ரெண்டுல வந்து எதுல வேணாலும் நீங்க அனுப்பலாம். 10/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த என்வலப் அதாவது கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா the candidates are instructed to write அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டேஷ், அந்த போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னா கோச்சஸ், அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்க போகுதுன்னா ஒர்க்கிங் தேனாம்பேட்டை, அதே மாதிரி TM சத்திரம், வியாசார்பாடி, சோ இந்த 3 லொகேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கிரிட்டேரியா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பிசிக்கல் எஜுகேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா டிப்ளமா இருக்கட்டும், இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட நாலேஜ் பத்தியும் சரி, அதே மாதிரி ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், சோ இந்த மாதிரி எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க, அதே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். சோ இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்து ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து கொடுத்துருங்க, நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதாவது உங்களோட கரண்ட் அட்ரஸ், இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் கரெக்டா வந்து கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து தெரியும், 10th 12th டிகிரி, டிப்ளமோ, அடிஷனல் கோர்சஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காலம்ல வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க. அடிஷனல் கோர்சஸ் இருந்தாலும் சரி அதையும் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஐடி ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பத்தி ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து கொடுத்தலாம். இல்ல ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா அதர் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்க வந்து கொடுக்கலாம். டேட், பிளேஸ், சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க.